ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் வெங்கி. கரூரில் அந்த இன்சிடெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 41 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. லைக் சம் செட் ஆஃப் பீப்புள் டிவிகேவுடைய ஸ்டாம்பேடில் நிறைய கும்பல் சேர்ந்தனால இறந்து போயிட்டாங்க. ஸ்டாம்பேடு நசுங்கி செத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னும் செட் ஆஃப் பீப்புள் இல்லை, ஆளும் கட்சி டிஎம்கே வந்து ஆளுங்களை உள்ளே அமுக்கி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் என்னன்றது ஒன் மேன் கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை வகுத்தும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது வந்து டிவிகே மேலே இருக்க ஒரு செட் ஆஃப் கிரிட்டிசம்ஸ் என்ன, டிஎம்கே மேலே இருக்க ஒரு செட் ஆஃப் கிரிட்டிசம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம இதில் பேச போகிறோம். இதை வந்து 4 பார்ட்டாக நான் எடுக்கலாம். அப்படி இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் பேச போகிறது டிஎம்கே மேலே இருக்க கிரிட்டிசம்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து டிவிகே மேலே இருக்க கிரிட்டிசம்ஸ் என்ன, அது ஃபோர்த்து என்னுடைய பர்ஸ்பெக்டிவ். லைக் டிஎம்கே மேலே இருக்க கிரிட்டிசமாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்காது, யாருமே ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஃபேக் நியூஸை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நான் அதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் மற்ற கட்சியோடைய ஏடிஎம்கேவுடைய ஜென்ரல் செக்ரட்டரியேட் அவருடைய ட்வீட் போய் படித்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஏன் இதை வந்து யாருமே அரசியலாக பார்க்கல, அரசியலாக பார்க்காதீங்க, நீங்கள் தான் அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பார்த்தேன். அதில் என்ன அவர் கேட்டிருக்காங்கன்னா, ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸு இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்குது, அது மாதிரி நிறைய கேள்விகள், அங்கே எப்படி கரண்ட்டு கட் ஆச்சு, அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் போயிட்டு அதை அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஷார்ட் அவுட் பண்ணும்போது இவர் ஒன்று என்ன சொல்கிறாரு, புரோக்ராட்ஸ், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்டு ஐபிஎஸ் அவங்கெல்லாம் வச்சு வீடியோ வந்து போடுவாங்க. இதுங்க வந்து எவ்வளோ ஆம்புலன்ஸ் இருந்தது, இது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எவ்வளோ வண்டியை கொண்டு வந்தோம், லைக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொன்னார், இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க, ஒன் மேன் கமிஷன் வச்சுருக்கோம், அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது, பாயிண்ட்டாக இருந்தது. நானுமே அதுதான் பண்ணேன். பட் இங்கே இந்த மாதிரி அவர் பேசி லைக் என்ன, இவங்க ஆக்சுவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டிஎம்கேவுடைய லீடர் மு க ஸ்டாலின் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே வந்து ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னா அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், அவங்களுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டிவிகேல சம் மெம்பர்ஸுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் நியூஸில் பார்த்தேன். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஃபேக்காக ஒன்று இப்போ வந்து ட்ரெட்டன், லைக் இப்போ நான் மயிலாப்பூரில் இருக்கனால நான் மயிலாப்பூர் வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். மயிலாப்பூரில் ஒரு ஃபேமஸான பிளேஸில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட் வருது, ஃபேக்காக வருது அப்படின்னா, அப்போ அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகும். அதை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி, அந்த ஃபேக் நியூஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன்ற பட்சம் என்னை அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே உண்டு. இங்கே வந்து பப்ளிக் யாருமே ஃபேக்காக சொல்லலை. இங்கே ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்குது, கேள்வி கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் தட் இஷ்யூ. ஸோ அந்த கேள்வி கேட்டாலே நீ என்ன இப்படி பேச, ஃபேக் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னா, விஜய்க்கு பாசிட்டிவாக பேசுகிற நிறைய பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸுமே நான் பார்த்தேன். தட்ஸ் நாட் அ ரைட் திங், ஐ திங்க் ஸோ. அண்ட் தென் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்டு டிஎம்கே சைட்லேருந்து போயிட்டு இருக்குது. டிஎம்கே சைட்லேருந்து என்னன்னா, 39 பேரை கொலை பண்ண கொலைகாரன் தக்குரி விஜய் சம்திங் லைக் தட் ஆஃப் போஸ்டர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஃபேக் நியூஸ் நீங்களா என்ன சொல்கிறீங்க, ஒன் மேன் கமிஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்போன்றீங்க. பட் உங்கள் சைட்லேருந்தே இந்த மாதிரி போஸ்டர்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்துங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது டிஎம்கேயோடைய கிரிட்டிசம்ஸ், இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட்டு டிவிகேக்கு வரும். டிவிகே மேலே இருக்க கிரிட்டிசம்ஸ் என்னென்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர், டிவிகேன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடராக இருக்கிறன்ற போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். லீடரோடைய பேசிக் குவாலிட்டியே ரெஸ்பான்சிபிள்.
ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சா, ஓகே ஃபைன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து மீடியா யாரையுமே பார்க்காம போயிட்டு வீட்டில் போயிட்டு ட்வீட் பண்ணுறது, ஒரு 2 நாள் கழிச்சு வீடியோ போடுவார். அந்த வீடியோவுமே நம்ம பார்த்தோன்னா மன வருந்தி அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஐ திங்க் சிஎம் கூட மேட்ரமே, என்ன சிஎம் பழி வாங்குறீங்களா, என்ன பழி வாங்குங்க, இது வந்து மேனிகுலேட்டிங் தி பீப்புள். லைக் இப்போ வந்து சம் செட் ஆஃப் பீப்புள் விஜய் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஒரு செட் ஆஃப் கும்பல் இருக்குது. இப்போ இவர் வந்து சிஎம் என்னை பழி வாங்கணுன்னா என்ன பழி வாங்குங்க, வீட்டில் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடும்போது அந்த செட் ஆஃப் பீப்புள் இன்னும் மேனிகுலேட் ஆகிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே லாங் ப்ராப்ளம் கிரியேட் ஆப்வியஸாக ஆகும். ஸோ ஃபார் இட் விஜய் அதை அப்ரோச் பண்ணது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பண்ணியிருக்கலான்றது என்னுடைய ஒன் ஆஃப் த கிரிட்டிசம். அண்ட் தென் அவருடைய ரெஸ்பான்சிபிள் எடுக்கலை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக ரெஸ்பான்சிபிள் எடுக்கலை, அப்ரோச் பண்ணதில் ஒரு கிரிட்டிசம். தேர்டு என்னென்னா, ஒரு இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சு, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத அவர் பெருசாக பேசின மாதிரி தெரியல. அவருக்காக ஆப்போசிட்டில் இருக்க நிறைய ஏடிஎம்கேலேருந்து பேசினாங்க, பிஜேபியோடைய லீடர் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் பேசினாங்களே தவிர டிவிகேவை காப்பாற்றிக்கிறதுக்கும் அவருடைய தொண்டர்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் விஜய் பெருசாக பேசினமே எனக்கு தெரியல. ஐ திங்க் அவர் இன்னும் சினிமா லைஃப்பில் இருக்க மாதிரி அவர் பேசுறது. லைக் சினிமாவில் பேசுகிற மாதிரியே இங்கே வந்து இப்போது நம்ம பேசினா ஓகே கை தட்டுவாங்க, கிளாப்ஸ் கிடைக்கும், தேட்டரில் ஓகே ஃபைன், இட்ஸ் கெட் இட். பட் ரியாலிட்டி தட்ஸ் நாட் அ ரைட் திங் ஆஃப் மை பர்ஸ்பெக்டிவ். தேர்டு கன்க்ளூஷன் என்ன இதுலேருந்து அப்படின்னு நான் எடுக்கலான்னு பார்த்தேன்னா, சில பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்டுமே நான் பேசுவேன். அவங்கெல்லாம் இந்த பொலிட்டிக்கலை பற்றி பேசும்போது ஒரு ஓட்டு ஆனால் போட்டு பார்ப்போம், வந்தால் நல்லது பண்ணுவார், அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி எலெக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்னால் அப்படி பண்ண முடியாது, என்னால் என் ஓட்டை லூஸ் பண்ண முடியாது. எனக்கு அதாவது நீ வேணால் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இருக்கலாம், ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் போது என்னால் அப்படி விட முடியாது. அப்படி நான் கரெக்டாக என் ஓட்டை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே நம்ம கவின்னு ஒரு இன்சிடென்ட் தெரியும், இந்த கேஸ்ட்டுக்காக கொலை பண்ணாங்க. என்னடா இது, நம்ம ஓட்டை வச்சு தான் இது பண்ண முடியும்னு பார்த்தா அப்போ அதுலேயே இப்படி நடந்திருக்கு. இன்னும் இந்தியாவோட மிகப்பெரிய பியூட்டி என்னென்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல்வேறு ரிலிஜன் ஆஃப் பீப்புள் இங்கே இருப்பாங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சிக், லைக், ஆனால் எல்லாருமே ஒன்றா இருப்போம். பட் இங்கே சென்டர் லெவலில் பார்க்கும்போது அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி நீ முஸ்லீமா அங்கே போ, கிறிஸ்டினா இங்கே போ, இந்துவா இங்கே இது, தட்ஸ் நாட் அ ரைட் திங். ஸோ ஃபார் இட் இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே ஓட்டுட்டு ஒன்று இருக்குன்னா அதை ப்ராப்பராக போடணும். ஃபேனாக நான் இவருக்கு போடுவேன், டிஎம்கேவா நான் இப்போ போடுவேன், கரப்ஷன் இருந்தாலும் இருக்கக்கூடாது. அதை நம்ம தான் கேள்வி ரைஸ் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய ரைட்ஸ், நம்மளுடைய உரிமை, நம்ம தான் அதை தட்டி கேட்கணும், நம்ம தான் இதுக்கான வாய்ஸை ரைஸ் பண்ணணும். ஸோ என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒன் மேன் கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டுமே நம்மளுக்கு சரியாக இல்லைன்னா அங்கேருந்துமே நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். வி ஹேவ் தி ரைட்ஸ், நம்ம ஓட்டு போட்டு வைப்போம், நம்மளுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, அதெல்லாம் தண்ணி நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன். ஸோ வி ஹேவ் தி ரைட்ஸ் டு ஆஸ்க் திஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.